வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவின் ஜென் உரைகள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, முக்கியமா இந்த பெயரற்ற உண்மையின் ஜென் ஞானம்ங்கிற பகுதியில. ஆமா, அதுல நம்ம ஏன் பெயர்களுக்கும் வடிவங்களுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம், ஜென் இதை எப்படி பாக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம் இல்லையா? கரெக்ட். இது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்விதான். சரி, இதை ஆரம்பிக்க கியோசான் சான்ஷோன்னு 2 ஜென் துறவிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் இருந்து தொடங்கலாம். ஓ, அந்த உரையாடலா? சொல்லுங்க. கியோசான் கேக்குறார், உன் பெயர் என்னன்னு. அதுக்கு சான்ஷோ சொல்றார், எஜாகு. உடனே கியோசான், எஜாகுவா, அது ஏன் பெயராச்சு அப்படிங்கிறார். அப்படியா? அதுக்கப்புறம் சான்ஷோ கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றார், அப்படியா, அப்போ ஏன் பெயர் என்ன? ஆஹா, இது ஏதோ விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆனா இது சாதாரண விளையாட்டு இல்ல. நிச்சயமா இது வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது. பெயர்கள் நம்மள முழுசா வரையறுக்க முடியாதுங்கிறத அவங்க ரொம்ப இயல்பா சொல்றாங்க. ஓஹோ. ஆமா, சொல்ல போனா விளையாட்டுத்தனமா உணர்த்துறாங்க. நம்ம அடையாளங்கிறது நாம சூட்டிக்கிற அந்த பெயர்ல மட்டும் இல்லன்னு சொல்றாங்க பாருங்க. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த அடையாள சிட்டைக்குள்ள சிக்கிக்கொள்ள மறுக்கிறாங்க பாருங்க. அதுதான் முக்கியம். சரி சரி. அப்ப இந்த பெயர்கள் மேல நாம வச்சிருக்கிற பிடிப்பு அது எவ்வளவு ஆழமானதுன்னு இது யோசிக்க வைக்குது. ஆமா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பேர் இல்லாம உங்களை நீங்க எப்படி பாப்பீங்க? ரொம்ப கஷ்டம் தானே. அந்த அளவுக்கு நாம அதோட ஒன்றி போயிருக்கோம். உண்மைதான். ஆனா நாம பிறக்கும் போது நமக்கு பேரே இல்லையே. கரெக்ட். அது அப்புறமா வச்சதுதானே. அதுதான் விஷயம். பெயர்கள், வடிவங்கள் எல்லாமே மனசோட ஒரு கட்டமைப்பு தான். நம்ம அகங்காரம் தன்னை பாதுகாப்பா உணர்றதுக்காக, தன்னை வரையறுத்துக்கிறதுக்காக உருவாக்கிக்கிற விஷயங்கள் அது. ஓஹோ. அந்த உரையாடலோட இறுதியில கியோசான் சிரிக்கிறாரு பாருங்க. ஆமாமாமா. அந்த சிரிப்பு எதை காட்டுதுன்னா, இந்த பகிரப்பட்ட புரிதல். அவங்க 2 பேரும் அந்த லேபிள்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில சந்திக்கிறாங்க. அதத்தான் அந்த சிரிப்பு காட்டுது. ரொம்ப அருமை. மனசோட சக்தி பத்தி பேசும்போது எனக்கு அந்த ஆப்ரஹாம் லிங்கனா நடிச்ச நடிகரோட கதை நினைவுக்கு வருது. ஆமா, சொல்லுங்க. அவர் அந்த பாத்திரத்தோடவே தன்னை முழுமையா அடையாளப்படுத்திக்கிட்டாராம். நிஜமாவே அவர்தான் லிங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாராம். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அருமையான உதாரணம். மனம் எப்படி பெயர்களையும் பாத்திரங்களையும் ஏன் நம்ம உணர்ச்சிகளையும் கூட உண்மையா உணர வைக்குதுன்னு இது காட்டுது. அப்படியா? ஆமா, அந்த நடிகர் மேல இருந்த கோவம், வருத்தம் எல்லாம், லிங்கன் மேல இருந்த கோவம், வருத்தம் எல்லாம் அந்த நடிகருக்கு சொந்தமானதா மாறிடுது. ஓ மை காட். இது போலதான் நாமளும் நம்ம சொந்த பெயர்கள், நம்ம வேலை, நம்ம சமூக அடையாளங்கள், இது எல்லாத்தோடையும் நம்ம ரொம்ப இறுக்கமா பிணைச்சுக்கிறோம். அது வெறும் ஒரு பாத்திரம் தான் நம்ம பல சமயம் உணர்றதே இல்ல. இது உண்மைதான். ஓஷோ கிட்ட ஒருத்தர் கேட்டப்ப கூட உலகம் முழுக்க பெயர்களின் விளையாட்டு தான் நடக்குது, ஆனா அந்த பெயர் உண்மை இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. நம்ம ஊர்ல கூட பழமொழி இருக்குமே, பேருக்கு மேல பேர் இல்ல, பேருக்கு அர்த்தம் இல்லன்னு. கரெக்ட். சமூக வாழ்க்கைக்கு பெயர்கள் தேவைப்படலாம். ஒருத்தரை கூப்பிடுற, அடையாளம் காட்ட, அதுக்கெல்லாம் சரி. ஆனா அது ஒரு தற்காலிக வசதி தானே தவிர, ஆமாம், அதுதான் நம்மளோட அடிப்படை யதார்த்தம் கிடையாது. இந்த அடையாள சீட்டுகளை கேள்வி கேட்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை பார்க்க சொல்றதுதான் ஜென் தத்துவத்தோட முக்கியமான ஒரு அம்சம். அப்போ இந்த சரி தவறுன்னு நாம போடுற வரையறைகள் பத்தியும் ஓஷோ சொல்றாரு. நிஷ்கிரியா மனிஷாவை அடிக்கிற மாதிரி ஒரு குறியீட்டு நிகழ்வு சொல்லி, அது என்ன? ஆமா, சரி தவறு கூட மனதின் பிரிவுகள் தான். மனம் ரொம்ப அமைதியா இருக்கும்போது, விழிப்பு நிலையில இருக்கும்போது இந்த வேறுபாடுகள் எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுது. உண்மைங்கிறது இந்த 2க்கும் அப்பாற்பட்டது. இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது பாருங்க. என்ன கேள்வி? நம்மளோட அன்றாட தீர்ப்புகள், நாம இது சரி அது தவறுன்னு சொல்றோமே, அதெல்லாம் உண்மையிலே யதார்த்தமானவையா இல்ல நம்ம மனசோட கற்பனைகளா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஓஹோ. சமூகம் எப்படி தனக்கு வசதியான கதைகளை உருவாக்கிக்குதுன்னு சொல்லும்போது கூட சமணர்கள் பத்தியும் புத்தர் பத்தியும் சில உதாரணங்கள் சொல்றார். ஆமா, சமணர்கள் தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சும் தங்களை சுத்த சைவம்னு சொல்றாங்க. புத்தர் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி, ஆனா அவரை கடவுளாக்கிட்டாங்க. இதெல்லாம் சமூகங்கள் எப்படி தனக்கு வசதியான கதைகளை, அடையாளங்களை உருவாக்குது, சில சங்கடமான உண்மைகளை தவிர்க்குதுங்கிறதுக்கு நல்ல உதாரணங்கள். இதுவும் நாம எப்படி லேபிள்ஸோட நம்ம பிணைச்சுக்கிறோங்கிறதோட தொடர்புடையதுதான். அப்போ இதெல்லாம் சுத்தி வளைச்சு எங்க கொண்டு வருது? ஜென்னோட மையக்கருத்து என்ன? நம்ம உண்மையான இயல்பு பெயரற்றது, வடிவமற்றதுன்னு சொல்றதா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படித்தான். உண்மைங்கிறது நமக்கு பயன் தருதா இல்லையாங்கிறத பத்தினது இல்ல. அது
அது வெறுமனே இருக்கு. வெறுமனே இருக்கு. ஆமா, நமக்குள் இருக்கிற அந்த பெயர் இல்லாத, வடிவம் இல்லாத அந்த ஆதாரமான இருப்ப உணர்வதுதான் நோக்கம். அத அணுகுறோம்னா ஏதோ வெற்றிடத் அடையறதில்ல. சரி. மாறாக நீங்க தினமும் ஏத்துக்கிற பல பாத்திரங்களுக்கு அடியில இருக்கிற உங்க ஆழமான, அசைக்க முடியாத உண்மையான உங்களை கண்டடைறது. அதனாலதான் ஜென் குருக்கள் அடிக்கடி சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, சில சமயம் மௌனமா இருக்காங்க. ஓ, அதெல்லாம் அந்த விழிப்புணர்வின் வெளிப்பாடுகளா? அதான் அந்த உள் விழிப்புணர்வின் ரொம்ப இயல்பான வெளிப்பாடுகள். ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த பெயர்களும் வடிவங்களும் நாம போட்டுக்கிற முகமூடிகள் மாதிரி மனசால் உருவாக்கப்பட்ட அடையாளச் சீட்டுகள். நம்ம உண்மையான சுயம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. நீங்க நான் யார் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளும்போது உங்க பெயர், உங்க தோற்றம், நீங்க செய்யற வேலை, உங்க சமூக பாத்திரங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி அங்க என்ன இருக்குன்னு எப்போவாது கவனிச்சதுண்டா? அந்த பெயரற்ற அமைதியான வெளிய நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவேளை ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்குள்ள மலரலாம். அத முயற்சித்து பாருங்க.